வீட்டு தலைவி காலை மணி 5:30 எழுந்திரு என்று கைபேசி குரல் கொடுத்தது. அசந்து தூங்கிக் கொண்டிருந்த அன்னத்திற்கு விழிப்பு வந்தது. முன்பெல்லாம் கைபேசியின் உதவி இல்லாமலே 5:30 மணிக்கு எழுந்து விடுவாள் அன்னம். ஆனால் இப்போதெல்லாம் காலையில் விழிப்பு ஏற்படுவதில்லை. அலைபேசி குரல் கொடுத்தாலும் உடம்பு இன்னும் கொஞ்ச நேரம் படுத்து கொண்டிருக்கலாம் என்று கெஞ்சுகிறது. மனம் சொன்னால் கேட்கிறதா என்றால் இல்லை. தினசரி கடமைகளை நினைவூட்டி இதை நீதானே செய்ய வேண்டும், நினைவில் வைத்துக்கொள், உன்னை நம்பி எத்தனை ஜீவன் இந்த வீட்டில் இருக்கிறார்கள் என்று வாதாடுகிறது. காலையில் எழுந்தாலே உடலுக்கும் மனதிற்கும் ஓயாத பட்டிமன்றம். வெல்வது என்னவோ மனந்தாம். எழுந்து செய்ய வேண்டிய வேலைகளை பார் என்று மனம் அதட்ட அன்னம் எழுந்து விடுவாள். ஆனால் இன்று மனதின் அதட்டலை உடல் கேட்க மறுத்தது. அன்னம் நேற்று இரவு சரியாக தூங்கவில்லை. அம்மா ஓயாமல் இரும்ப எழுந்து இருமல் மருந்து எடுத்து கொடுத்தேன். அப்பாவிற்கு இரவில் போட்டுக்கொள்ளும் மருந்து எடுத்து கொடுத்தேன். சுயமாக நடக்க முடியாத மாமியாரை கையை பிடித்துக்கொண்டு பாத்ரூம் அழைத்து சென்றேன். பாவம், மாமாவின் ஜுரம் இன்னும் விடவில்லை. கண்ணை திறக்காமல் படுத்து கொண்டிருக்கிறாள். என் உடம்பிற்கு ஒன்றுமில்லை. அப்படியும் ஏன் இந்த களைப்பு? குடும்ப வேலைகளும் முடிக்க வேண்டிய கடமைகளும் எனக்கு சலிப்பை தருகிறதா? சரி, போகட்டும். இன்றைய பொழுது நன்றாக விடிந்தது என்று மனதில் சொல்லிக்கொண்டே இடது பக்கம் பார்த்தாள் அன்னம். அவள் கணவரை காணவில்லை. காலை 5 மணிக்கே எழுந்து நடக்கப் போயிருப்பார். மணி 5:30 ஆகிவிட்டது. 1 மணி நேரம் நடந்து அவர் 6 மணிக்கு வீடு திரும்பவருக்குள் வாசல் பெருக்கி நீர் தெளித்து கோலம் போட்டு பல் தேய்த்து காஃபிக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கடமை உணர்ச்சி உந்த படுக்கையில் எழுந்து உட்கார்ந்து கொண்டாள் அன்னம். அவசரத்தில் சுவரில் தொங்கும் சுவாமி படத்தில் வணங்க மறந்துவிட்டாள். வாசல் பெருக்கி தண்ணீர் தெளித்து கோலம் போட்டு காஃபி மேக்கரில் பொடி போட்டு தண்ணீர் விட்டு பால் குக்கரில் பாலை வைத்து பல் தேய்ப்பதற்கு வாஷ் பேஷன் பக்கம் வந்தாள். அவளுடைய உயர் தோழி ராணி அவளை பார்த்து சொன்னாள், உன் முகம் மிகவும் களைத்திருக்கிறது. கண்ணை சுற்றி கருவட்டம், தலையெல்லாம் சிலும்பல் சிலும்பலாக ஒரு அழகிய பொம்மை மண்ணில் விழுந்து புரண்டது போல இருக்கிறாய். நீ இன்னும் இளமங்கை இல்லை. உனக்கு வயதாகிவிட்டது, தெரியும் இல்லையா? அதற்கு ஏற்றால் போல உன்னை நீ பார்த்து கொள்ள வேண்டாமா? உன்னை நம்பி சிறியதும் பெரியதுமாக எத்தனை பேர் இருக்கிறார்கள். நீ நன்றாக இருந்தால்தானே அவர்களுடைய தேவையை உன்னால் பூர்த்தி செய்ய முடியும். அன்னத்தின் முழு பெயர் அன்னபூர்ணி. கணவர் அனந்தராமன். அன்னமும் அவள் கணவரும் அவரவர் பெற்றோர்களுக்கு ஒரே குழந்தை. ஆகவே வயதான காலத்தில் இருவருடைய பெற்றோர்களையும் பார்த்து கொள்ளும் கடமை இவர்களுடையதாகியது. பெற்றோர் வயது முதிர்ந்தோர் இல்லத்தில் இருக்கிறாய் என்று சொன்னாலும் இவர்கள் ஒத்துக்கொள்வதில்லை. 4 வருடமாக அன்னத்தின் பெற்றோரும் 3 வருடமாக அவளுடைய மாமியார் மாமனாரும் அவர்களுடன் தங்கியிருக்கின்றன. அன்னம் அனந்தராமன் தம்பதியருக்கு 4 குழந்தைகள். மூத்த பையன் பொறியியல் படித்து கல்கத்தாவில் வணிக நிர்வாகத்தில் மேல் படிப்பு முடித்து ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் டெல்லியில் பணியில் இருக்கிறான். மூத்த பெண் மணமாகி கணவனுடன் பெங்களூரில் 3 வருடமாக இருக்கிறாள். இளைய மகன் பட்டப்படிப்பில் கடைசி வருடம். கடைக்குட்டி பெண் 12வது வகுப்பில். இவர்கள் இருப்பது 4 படுக்கையறை உள்ள வீடு. வீட்டில் நிறைய மனிதர்கள் இருப்பதால் படிக்க இடையூறு வரக்கூடாது என்று இளைய மகனும் இளைய மகளும் ஹாஸ்டலில் தங்கி படிக்கின்றனர். தன்னுடைய குழந்தைகளை பற்றி நினைத்தவுடன் உடலில் புது உற்சாகம் பிறப்பதை உணர்ந்தாள். அன்னம் முகத்தை கழுவி பொட்டு வைத்து கொண்டவுடன் எதிரில் இருந்த ராணியை பார்த்து சிரித்தாள். அன்று நடந்த பூ போல இல்லை இல்லை, அப்போதான் மலர்ந்த மலர் போல ராணி தன் முல்லை பற்கள் காட்டி சிரித்தபோது அன்னத்திற்கு பொறாமையாவே ஏற்பட்டது. அப்படி என்ன காலையில் கண்ணாடியுடன் சல்லாபம் என்ற குரலை கேட்டு திரும்பினாள் அன்னம். அனந்தராமன் 2 கையிலும் காஃபி வைத்துக்கொண்டு நின்று கொண்டிருந்தார். அப்படி என்ன சிந்தனை காலையில்? உன் அழகை கண்ணாடியில் பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறாய்.
பால் குக்கர் கூப்பிட்டது உன் காதில் விழவில்லை, நான் கூப்பிட்டது கேட்கவில்லை என்று சொல்லிக்கொண்டே சூடான காஃபியை கொடுத்தார். காஃபியை குடித்த பின்னர் 1000 யானை பலம் வந்தது போல் உணர்ந்தாள் அன்னம். ஒன்றுமில்லை என்று செய்ய வேண்டியதை யோசித்து கொண்டிருந்தேன் என்று சொல்லிவிட்டு காலை சிற்றுண்டி செய்ய சமையலறையில் நுழைந்தாள் அன்னம். காலை மணி 6:30. ஒரு வீட்டில் மனிதர்கள் நிறைய என்றால் எத்தனை விதமான சமையல் செய்ய வேண்டியிருக்கிறது. அதுவும் உடல்நிலை சரியில்லை, சர்க்கரை வியாதி, இரத்த அழுத்தம், முதியவர்கள் என்று இருக்கும்போது அவரவர்கள் உடல்நிலைக்கு தேவையான உணவை பார்த்து செய்வது காலையில் பெரிய சவால்தான். வேலைப்பளுவை குறித்து கொள்ள அன்னம் சமையல்காரியை வைத்திருக்கிறாள். அவள் 9 மணிக்கு மேல் வந்து மதிய சாப்பாடு சமைத்து விட்டு செல்வாள். காலை சிற்றுண்டியை அவரவர் தேவைக்கு ஏற்ப அன்னம் செய்வாள். சமையல்காரி மாலை 6 மணிக்கு வந்து இரவு உணவிற்கு சப்பாத்தி அதனுடன் சேர்த்து சாப்பிட கறிக்கை ஏதாவது செய்து கொடுப்பாள். மாமாவிற்கு ஜுரம் இருப்பதால் பொடியரிசி கஞ்சி வைத்து நார்த்தங்காயுடன் கொடுத்தாள். அம்மாவிற்கும் இரும்பலுக்கும் நெருங்கிய சொந்தம். விடாமல் அம்மாவை சுத்தி வந்து வருத்துகிறது இரும்பல். அத்துடன் சர்க்கரை வியாதி வேறு. ஆகவே அம்மாவிற்கு சர்க்கரை போடாமல் பார்லி கஞ்சி, மாமியாவிற்கும் அப்பாவிற்கும் தடிமனாக 2 தோசை எண்ணெய் இல்லாமல் பார்த்து கொடுத்தாள். பெரியவர்கள் 4வருக்கும் டீ சர்க்கரை போட்டது 2, சர்க்கரை போடாதது 2. அன்னத்தின் காலை சிற்றுண்டி ஓட்ஸு கஞ்சி, அதுவும் குளித்து பூஜை முடித்து காலை கஞ்சி குடிக்க 10 மணிக்கு மேல் ஆகிவிடும். அனந்தராமன் காலை சிற்றுண்டி, மதிய உணவு எல்லாமே அலுவலகத்தில், இரவு உணவு மட்டும்தான் வீட்டில். டீயை பெரியவர்கள் அறையில் கொண்டு வைக்கவும் வேலைக்காரி வேலம்மா வரவும் சரியாக இருந்தது. வேலம்மா பெரியவர்களின் படுக்கைகளை தட்டி சுத்தம் செய்து வீடு பெருக்க சென்றாள். வாசலில் போட்டிருந்த அன்றைய தினசரி பத்திரிகைகளை வேலம்மாள் கொண்டு வந்து கொடுக்க அவற்றை அவரவர் அறைகளில் வேலம்மா உதவியுடன் வைத்தாள். மாமாவிற்கு இந்த ஆங்கில பேப்பர், மாமியாருக்கு மாத்ருபூமி மலையாள பேப்பர், அப்பா தினமலர் விஸ்வாசி, அம்மாவிற்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆங்கிலம். இதற்குள் மணி 8ஐ தாண்டியது. கறிக்காய் இருக்கா இல்லை வாங்கி கொண்டு வர வேண்டுமா என்று கேட்டபடி அறையில் இருந்த கட்டிலில் அமர்ந்தபடி அன்றைய சமையல் மெனுவை மாமியிடம் சொன்னாள். ஃப்ரிட்ஜில் இருக்கும் கறிக்காய் இன்றைக்கு போதும் என்றும் நாளைக்கு வரும்போது என்ன கறிக்காய்கள் பழங்கள் வாங்கி வர வேண்டும் என்று சொல்லி அதற்கு உண்டான பணத்தையும் கொடுத்தாள். கட்டிலுக்கு எதிரே இருந்த பெரிய கண்ணாடியை பார்த்தபோது ராணி சொல்வது சரிதான் என்று தோன்றியது அன்னத்திற்கு. அடுத்த மாதம் அன்னத்திற்கு 60 வயது பூர்த்தியாகிறது. அம்மாவிற்கும் மாமியாருக்கும் அன்னத்துடைய 60வது பிறந்த நாளை விமர்சையாக கொண்டாட வேண்டும் என்ற ஆசை. கணவரின் 60வதை கொண்டாட அவர் ஒத்துக்கொள்ளவில்லை. எனக்கு பிறந்த நாள் விழா வேண்டாம் என்று எப்படி தடுப்பது என்று அன்னத்திற்கு புரியவில்லை. மாமியாருக்கு பெண் குழந்தை என்றால் கொள்ள ஆசை. தனக்கு பெண் குழந்தை இல்லையே என்று மருமகள் அன்னத்தை மகள் போல் பாவித்து வருகிறாள். மருமகளுக்கு நவரத்ன தோடும் நவரத்ன நெக்லஸும் வாங்கி கொடுக்க வேண்டும். தோட்டை தினமும் அன்னம் போட்டுக்கொள்ள வேண்டும். அதை பார்த்து ரசிக்க வேண்டும் என்று ஆசை. அம்மாவோ, அன்னம், நீ என்னோட சிகப்புகள் அட்டிகை எடுத்து போட்டுக்கொள், எப்போதும் அது உன் கழுத்தோடு இருக்கணும், இது என்னுடைய கடைசி ஆசை என்று உணர்ச்சி வயப்பட்டு பேசுகிறாள். யார் யார் ஆசையெல்லாம் நான் பூர்த்தி செய்ய முடியும்? என்னுடைய தனிப்பட்ட விருப்பத்தை எப்போது நிறைவேற்றிக் கொள்வது? கணவர் அனந்தராமன் பாவம், வாயே திறக்க மாட்டார். 60 வயதை தாண்டியும் வேலை அவரை விடவில்லை. பொறுப்பும் அதிகம். அவர் உண்டு, அவர் வேலை உண்டு இன்று இருப்பவர். குழந்தைகளுக்கு எதற்கும் நேரம் கிடையாது, ஒரே ஓட்டம்தான். இப்போது வயதானவர்களை பார்த்து கொள்ள நாங்கள் இருக்கிறோம். இப்போதே நேரமில்லை என்று சொல்லும் குழந்தைகள் எதிர்காலத்தில் எப்படி இருப்பார்கள்? 10 வருடம் கழித்து எனக்கும் அவருக்கும் ஆசையா? ஒரு வாய் தண்ணி கொடுக்க யார் இருப்பார்கள்? இதை பற்றி நினைக்கும் போதே அன்னத்தின் மனதில் பயம் தோன்றியது. எல்லாவற்றையும் மறக்க நினைத்து குளிப்பதற்கு தயாரானால் அன்னம். காலை மணி 8:30. அன்று செய்ய வேண்டிய காரியங்களை பற்றி
குளிக்கும்போதுதான் திட்டமிடுவாள் அன்னம். குளியலறையின் ஏகாந்தம் அதற்கு உதவுகிறது என்பது அவளுடைய கருத்து. தினசரி வேலைகளில் எதை நிச்சயமாக செய்ய வேண்டும், முதலில் செய்ய வேண்டியது எது, எதை சற்று தள்ளி போடலாம் என்று ஆலோசனை செய்து குளிப்பதற்குள் ஒரு முடிவிற்கு வருவாள். ஆனால் நினைத்தபடியெல்லாம் நடக்கிறதா என்றால் அதுதான் இல்லை. ஒரு அவசர வேலை வந்து எல்லாமே தாளம் தவறிவிடும். வீட்டில் 4 பெரியவர்கள். ஒருவருக்கு திடீரென்று உடல்நிலை மோசமானால் அன்று ஆஸ்பத்திரி வாசம்தான். எதிர்பாராத விதமாக 4 குழந்தைகளில் ஒருவரிடமிருந்து கைபேசியில் அழைப்பு வரும். புத்தகம் ஏதாவது வாங்கி அனுப்ப சொல்வார்கள், அல்லது ஊருக்கு வந்திருக்கின்ற நண்பர்கள் மூலமாக ஏதாவது பொருள் கொடுத்துவிட சொல்வார்கள். அப்படி நடந்தால் கடைத்தெருவிற்கு ஓடி பொருட்களை வாங்கி நண்பன் வீட்டில் கொண்டு சேர்ப்பதில் அன்றைய பாதி பொழுது கழிந்துவிடும். இன்று செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கின்றன. இன்றைய பொழுது நல்லபடியாக போக வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டாள் அன்னம். அன்று செய்ய வேண்டிய வேலைகளை மனதில் பட்டியலிட்டாள். பெங்களூரிலிருந்து மகள் அனுப்பு வாட்ஸ்அப் செய்தியில் வீட்டு விளக்குதல் 10 நாட்கள் தள்ளி போய்விட்டதாகவும், அடுத்த வாரம் டாக்டரை சந்தித்து பின்னர் விவரம் தெரிவிப்பதாகவும் நல்ல செய்தி எழுதியிருந்தாள். அவளை அலைபேசியில் அழைத்து வாழ்த்து தெரிவிக்க வேண்டும். அவளுக்கு மனம் முடிந்து 3 வருடங்கள் ஆகின்றன. என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்ற விவரங்களை சொல்ல வேண்டும். மதியம் கடைக்கு சென்று மகளுக்கு ஒரு கருப்பு புடவை வாங்கி அதை குரியர் மூலம் அனுப்ப வேண்டும். கூடவே இனிப்பு காரம் வாங்கி அனுப்ப வேண்டும். கல்லூரியில் கடைசி வருடம் படிக்கும் மகன் அவனுடைய படிப்பு விடுமுறை சமயத்தில் வீட்டுக்கு வருவதாக செய்தி அனுப்பியுள்ளான். அவனுக்கு 4வது படுக்கையறையை சுத்தம் செய்து ஒதுக்க வேண்டும். அப்போதுதான் அவன் மற்றவர்கள் இடைஞ்சல் இல்லாமல் படிக்க முடியும். மேஜையில் வைப்பதற்கு நல்ல விளக்கு ஒன்று வாங்க வேண்டும். 12வது படிக்கும் மகளுக்கு போன வாரம் நடந்தது எல்லாம் விவரித்து எழுத வேண்டும். ஹாஸ்டலில் தங்கி படிப்பதால் அதிக நேரம் பேச முடிவதில்லை. பெரிய பிள்ளைக்கு இந்த வார கடைசியில் பெண் பார்க்க போக வேண்டும். சொந்த அத்தானின் பேத்தி உறவினர்கள்தான் என்றாலும் அவர்களுக்கு சம்பிரதாயம் முக்கியம். ஆகவே கண்டிப்பாக பெண் பார்க்க வர வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். அத்தானை கூப்பிட்டு வார கடைசியில் எப்போது வருகிறோம் என்ற விவரத்தை இன்று தெரியப்படுத்த வேண்டும். அத்தான் வயதில் பெரியவர், கொஞ்சம் முன்கோபி. அன்னத்திற்கு வெளியில் நல்ல உணவு விடுதியில் சாப்பிடுவது பிடிக்கும். இன்று மாலை ஜாமான் வாங்க கணவரையும் கடைக்கு கூட்டி சென்று வெளியில் சாப்பிட்டு வர வேண்டும் என்று நினைத்து கொண்டார். பெரியவர்களுக்கு அவர்கள் தேவைக்கு வேண்டியபடி சமையல்கார மாமியிடம் பண்ண சொல்லிவிடலாம். எல்லாவற்றையும் முடிவு செய்து குளித்து ஒரு புதிய மேக்சியை போட்டுக்கொண்டு வெளியே வந்தால் அன்னம். தலை சீவி முடித்து பூஜை அறைக்கு சென்று விளக்கேற்றி சற்று நேரம் ஸ்லோகம் சொல்லலாம் என்று நினைக்கும் போது பூஜை அறையின் வாசலில் சமையல்கார மாமியின் நிழல் ஆடியது. சமையல் கேஸ் தீந்து போச்சு அண்ணம். என்னால் கேஸ் ரெகுலேட்டர் எடுத்து மாற்றி போட முடியவில்லை என்று கையை பிசைந்து கொண்டு நின்றாள். மாமி மிகவும் நன்றாக சமைப்பாள். ஆனால் கேஸ் மாற்றுவது, இட்லி மாவு அரைக்க வெட் கிரைண்டர் எடுத்து வைப்பது எல்லாம் செய்வதற்கு பயம். அன்னத்தின் துணை வேண்டும். இதோ வந்துட்டே மாமி என்று சமையலறையில் ஓடினாள் அன்னம். கேஸ் மாற்றி கொண்டிருக்கும்போது அண்ணா அண்ணா சீக்கிரம் வா என்று மாமியாரின் பரபரப்பான குரல் கேட்டது. மாமியாருக்கு தான் ஏதோ ஆகிவிட்டது என்று பதறிக்கொண்டு அவர்கள் அறைக்கு ஓடினாள் அன்னம். மாமனாருக்கு ஜுரம் அதிகமாகி முனங்கள் கேட்டது. நினைவு தவறிவிட்டது. அவருடைய நெஞ்சை தடவியபடி கவலையுடன் பக்கத்தில் இருந்தால் மாமியார். கணவரை கூப்பிட்டு அண்ணன் விவரம் சொல்ல அவர் உடனே ஆம்புலன்ஸ் வரவழைத்தார். மாமனாரை கூட்டிக் கொண்டு அண்ணமும் அவள் கணவரும் ஆஸ்பத்திரி அடையும் போது மணி 10 அடித்தது. டாக்டர் பரிசோதித்து ஊசி போட்ட பின்னர் மாமனார் கண் விழித்தார். மருந்துடன் குளுக்கோஸ் ஏற்ற வேண்டும் என்றால் டாக்டர். எல்லாம் முடிந்து மாமனாரை கூட்டிக் கொண்டு வீடு திரும்பும்போது மதியம் மணி 2. வீடு திரும்பும்போது தான் அன்னத்திற்கு நினைவு வந்தது. காலையில் காஃபி குடித்த பிறகு ஒன்று சாப்பிடவில்லை என்று. இவர்கள் வீடு வந்து சேரும் வரை பெரியவர்கள் மூவரும் ஒன்றும் சாப்பிடாமல் காத்திருந்தனர். சமையல்கார மாமி என்ன சொல்லியே கேட்கவில்லை. அண்ணா எல்லாருக்கும் ஆகாரம் கொடுத்துவிட்டு கணவனுடன் அமர்ந்து ஆகாரம் சாப்பிட்டாள். காலையிலிருந்தும் ஒன்றும் சாப்பிடாததால் வாய்வு தொல்லை, சரியாக சாப்பிட முடியவில்லை. சற்று நேரம் ஓய்வு எடுத்தால் நல்லது என்று படுத்துக்கொள்ள சென்றாள் அன்னம்.
தூங்கலா என்று தலை சாய்த்தபோது அலைபேசி அழைப்பு வந்தது. மதியம் மணி 3. அத்தானின் கனத்த குரல், இன்னைக்கு வரேன் அப்படின்னு சொன்னேனே, இதுவரை வரல, நீயும் ஃபோன் செய்யல என்றார். அன்னத்திற்கு மூச்சு வாங்கியது. சற்று ஆசுவாசப்படுத்தி கொண்டு பேசுவதற்குள் அத்தான் மறுபடியும் பேச ஆரம்பித்தாள். என்ன, என்னோட பேத்திய உன் பையனுக்கு பிடிக்கலையா? இல்லை உங்கள் ஸ்டேட்டஸ்க்கு நாங்கள் போராதுன்னு மாப்பிள்ளை நினைக்கிறார? ஏன் ஒன்றும் சொல்லலை? நீங்கள் சம்மதம் சொன்னப்புறம் தானே எல்லா ஏற்பாடுகளும் செய்தேன். அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோம் நாங்கள் என்று மூச்சு விடாமல் நிஷ்டூரமாக கேட்டார். அத்தானின் பேத்தி சௌமியா பெங்களூரில் டிகிரி படித்து முடித்து சென்னையில் தாத்தா வீட்டில் தங்கி கலாஷேத்ராவில் சங்கீதம் கற்றுக்கொள்ள வந்தாள். சங்கீதம் வந்ததோ இல்லையோ, விடுமுறைக்கு டெல்லியிலிருந்து வந்த அன்னத்தின் பெரிய பள்ளையின் மீது காதல் வந்துவிட்டது. அவனுக்கும் அவளை பிடித்து போய்விட்டது. எனவே இங்கித தெரிந்த பெரியவர்கள் அவர்கள் இருவருக்கும் மணமுடிக்கு நிச்சயித்தனர். அதை பற்றி மேற்கொண்டு விரிவாக பேசுவதற்காக அன்னமும் அனந்தராமனும் அத்தாவின் வீட்டுக்கு வருவதாக சொல்லியிருந்தார்கள். அத்தான் பேசி நிறுத்தியதும் மூச்சை பிடித்து கொண்டு அன்னம் அவருக்கு பணிவாக பதிலளித்தாள். ஏன் தான் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? இப்போதான் நாங்கள் இருவரும் மாமாவை ஆஸ்பத்திரியிலேருந்து கூட்டிகிட்டு வந்தோம். இன்று காலை மாமாவிற்கு காய்ச்சல் அதிகமாகி நினைவு தவறிவிட்டது. ஆஸ்பத்திரியை சேர்க்க வேண்டியிருக்குமோ என்று கூட்டி சென்றோம். ஊசி போட்டு மருந்துடன் ட்ரிப்ஸ் ஏற்றதில் காய்ச்சல் குறைந்து விட்டது. ஆஸ்பத்திரியில் சேர்க்க வேண்டாம், 3 நாட்கள் மறைந்து சாப்பிட்டால் பூரண குணமாகி விடுவார் என்றார் டாக்டர். காலையிலேருந்து மிக அதிகமான டென்ஷன், அதனால் தான் கூப்பிட முடியவில்லை. சடசடவென்று அத்தானின் கோபம் தடிந்தது. என்ன அண்ணா, எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாமே, உதவிக்கு நானும் கூட வந்திருப்பேனே என்றார். இன்று இரவு 8 மணிக்கு நாங்கள் இருவரும் வருகிறோம். எல்லாவற்றையும் பேசி முடிவு செய்யலாம். சமயக்கார மாமியை நாங்கள் வருகின்ற வரை இருக்க சொல்லிவிட்டு வருகிறோம். பக்கத்து வீட்டு பையனிடம் சொன்னான், அவனும் அடிக்கடி வந்து பார்த்து கொள்வான் என்று முடித்தாள் அன்னம். அதற்குள் அம்மா அம்மா என்று 2 குரல்கள் கேட்டது. அரை வாசலில் சமையல்கார மாமியும் வேலம்மாம் நின்று கொண்டிருந்தார்கள். ஏமா, ஏதேனும் வேண்டுமா? நான் என்ன செய்யட்டும் என்று வேலம்மா பரிதாபத்துடன் கேட்டாள். அன்னத்தின் வாடிய முகத்தை பார்த்த மாமி, இன்னைக்கு நீங்கள் சரியாக சாப்பிடல, குடிக்க ஏதாவது கொண்டு தரட்டுமா என்று அன்போடு கேட்டாள். மெல்ல சிரித்தாள் அண்ணன். எப்போவும் உள்ளதுதான் மாமி, பரவாயில்ல. இன்று எனக்கு 8 மணிக்கு அவருடன் அத்தா வீட்டுக்கு போக வேண்டும். 2 மணி நேரத்தில் வந்து விடுவேன். நீங்கள் 10 மணி வரைக்கும் இருக்க முடியுமா என்று கேட்டாள். அதற்கென்ன, தாராளமாக இருக்கிறேன். பெரியவளுக்கு பரீட்சை முடித்து விட்டது. வீட்டில் பெரிய வேலை ஒன்றுமில்லை. அவள் மற்ற வேலைகளை பார்த்து கொள்வாள் என்றாள் மாமி. நீங்கள் வரும் வரை துணைக்கு நானும் இருக்கிறேம்மா, நீங்கள் கவலைப்படாமா போயிட்டு வாங்க என்றாள் வேலம்மா. இன்று செய்வதாக நிச்சயத்திருந்த ஒரு வேலை செய்ய முடியாது. கடைக்கு போவது, சிறிய பையனுக்கு அறையே சுத்தம் செய்து வைப்பது, எல்லாவற்றையும் நாளை வேலையில் சேர்க்க வேண்டியதா என்று நினைத்து கொண்டாள் அண்ணம். அண்ணன் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் ஒரு சிறிய நோட்டில் எழுதி கொள்வது வழக்கம். அதன்படி அத்தான் வீட்டில் பேச வேண்டிய விஷயங்கள், கல்யாணத்திற்கு வாங்க வேண்டிய ஜாமான்கள், கல்யாண காரியங்கள், கல்யாணத்திற்கு கூப்பிட வேண்டிய நபர்கள் எல்லாவற்றையும் குறிப்பு எழுதி கொண்டால் இரு வீட்டாரும் ஒன்றுக்கொண்டு உறவானதால் அழைக்கும் நபர்களை இரு வீட்டாரும் ஒன்றாக போய் அழைத்தால் போதும் என்று வயதில் பெரியவரும் அனுபவசாலியமான அத்தான் சொல்லியிருந்தால். மாலை மணி 5 ஆகியது. அன்னம் சமையலறை சென்று மாமியிடம் டிஃபன் காஃபி செய்ய சொல்லி அம்மா அப்பா இருக்கும் படுக்க இறக்கி போனால் அவர்களை மாமியார் மாமனார் இருக்கும் அறைக்கு கூட்டி சென்றாள். கணவரையும் அந்த அறைக்கு வரும்படி அழைத்தாள். மெல்ல நடந்து வந்து அம்மா நாற்காலியில் அமர அப்பா மாமனாரின் நெற்றியை தொட்டு பார்த்துவிட்டு இப்பொழுது எப்படி இருக்கு என்று கேட்டார். சோர்வாக இருந்தாலும் மாமனார் காய்ச்ச நன்றாக இறங்கிவிட்டது, அசதி கொஞ்சம் இருக்கிறது என்றார். மாமியார் இன்று காலை எல்லாரையும் கலவரப்படுத்தி விட்டுருங்க, நான் மிகவும் பயந்து விட்டேன் என்றார். காய்ச்சல் குறைய வேண்டும் என்றுதானே ஊசி போட்டார் டாக்டர் என்று அன்னத்தின் கணவர் அம்மாவை சமாதானம் செய்தார். அன்னம் அத்தானிடம் பேசியது பற்றி கூறிவிட்டு 8 மணிக்கு கல்யாண ஏற்பாடுகளை பற்றி பேச அவர்கள் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று கூறினாள். பெரியவர்கள் சொல்லும் விஷயங்களை நோட்டில் குறிப்பெடுத்த ஆரம்பித்தாள். 2 அம்மாக்களும் அந்த வெள்ளிக்கிழமை நல்ல நாளாக இருப்பதால் சம்பிரதமாக பெண் பார்த்து அன்றே நிச்சயம் செய்து கொள்ளலாம் என்று சொன்னார்கள். புள்ளைக்கு எப்போது விடுமுறை கிடைக்கும் என்று தெரிந்து கொண்டு முகூர்த்த நாள் குறிப்பது என்று முடிவு செய்யப்பட்டது. அரை மணி நேரம் பேசிக்கொண்டிருந்த விட்டு கூடத்திற்கு வந்தால் அன்னம். டெல்லியில் வேலை செய்யும் மகனிடம் எல்லா குடும்ப விஷயங்களையும் பேசி கல்யாணத்திற்கு அவனுடைய சம்மதம் எப்பொழுது நீண்ட விடுமுறையில் வர முடியும் என்று விவாதித்து கைபேசி கீழே வைக்க 1 மணி நேரம் ஆயிற்று. இடையில் மாமி கொடுத்த காஃபியை குடித்தால் டிஃபன் வேண்டாம் என்று கூறிவிட்டால். அத்தான் வீட்டில் டின்னர் நன்றாக இருக்கும், சரியாக சாப்பிடாவிட்டால் பெரியவருக்கும் கோபித்து கொள்வார் என்று மாமியிடம் சொன்னால் அன்னம். மாலை மணி 6.
வீட்டுக்கு போய்விட்டு 7:30 மணிக்கு வருகிறேன். பெரியவர்களுக்கு யாருக்கு என்ன கொடுக்க வேண்டிய சொல்லுங்கள் என்று மாமி கேட்டாள். அண்ணன் மாமியிடம் பெரியவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மருந்து விவரங்கள், உணவு ஆகியவற்றை சொல்லிவிட்டு பூஜை அறைக்குள் நுழைந்தாள். சுவாமிக்கு விளக்கேற்று ஒரு நமஸ்காரத்துடன் பூஜை முடிந்தது. தினமும் காலையில் நைவேத்தியம் செய்வது அன்னத்தின் வழக்கம். காலையில் இருந்த டென்ஷனில் ஒன்றும் செய்யவில்லை என்று நினைவுக்கு வந்தது. அடுக்கலைக்கு சென்று ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்து வந்து வைத்து குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டாள். தெய்வமே, எல்லாம் நல்லபடியே நடக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் புது புது பிரச்சனைகள், எத்தனை இடையூறுகள், வாழ்வில்தான் எத்தனை மேடு பள்ளங்கள், எப்போது இவை முடியும் ஒன்று புரியவில்லை என்று இறைவனிடம் அங்கலாய்த்தாள். அன்னம் தன்னுடைய அறைக்கு போன பின்னால் தான் இளைய மகளுக்கு கடிதம் எழுத வேண்டும் என்ற ஞாபகம் வந்தது. இப்போதே மணி 6:30. நாளை கல்யாண விவரங்களையும் சேர்த்து இளைய மகளிடம் பேசிக்கொள்ளலாம் என்று முடிவு செய்து மறுநாள் செய்ய வேண்டிய வேலைகளை குறித்து வைத்து கொண்டாள். சமையல் மாமி அடுத்த நாள் வேண்டிய காய்கறி லிஸ்ட் கொடுத்தது நினைவுக்கு வந்தது. கணவனிடம் காய்கறி பல வகைகள் லிஸ்ட் கொடுத்து வாங்கி வர சொன்னாள். அரை மணி நேரம் தொலைக்காட்சி பார்க்கலாமா அல்லது பாட்டி கேட்கலாமா என்று யோசித்து கொண்டபோது வாசல் அழைப்பு மணி ஒலித்தது. அந்த குடியிருப்பின் கீழ் வீட்டில் புதிதாக குடுத்தன வந்த தம்பதியினர் தங்களுடைய 2 குழந்தைகளுடன் நின்று கொண்டிருந்தனர். வெளியூரிலிருந்து மாற்றலாகி வந்த அவர்களுக்கு பால், மல்லிகை கடை, வேலைக்காரி, காலை பேப்பர் போடுவன், கைபேசி எண், அருகில் உள்ள நல்ல மருத்துவர், அந்த வட்டாரத்தில் உள்ள நல்ல பள்ளிக்கூடங்கள் என எல்லா விவரங்களை கொடுத்து காஃபி, டிஃபன் கொடுத்து அனுப்பி வைத்தாள். அதற்குள் மணி 7:30 ஆயிற்று. 8 மணிக்குள் போக வேண்டுமே என்று அவசர அவசரமாக ஒரு பட்டுப்புடவை உடுத்தி கொண்டு கிளம்பினாள். அண்ணாம் காரில் போவதனால் சீக்கிரம் போய்விடலாம் என்று சமாதானம் செய்து கொண்டு பெரியவர்களிடம் சொல்லிக்கொண்டு கிளம்பும்போது அம்மா கேட்டாள், அவர்கள் வீட்டில் நிறைய குழந்தைகள், ஏதேனும் வாங்கி கொண்டு போகிறாள் அல்லவா, மறந்துட்டேமா என்று நாக்கை கடித்து கொண்டாள். அண்ணம் இது கூடவா தெரியாது என்று அம்மா கடிந்து கொள்ள, அன்னத்தின் மாமியார் அதனால் என்ன, போகும்போது வழியில் நல்ல கடையாக பார்த்து நிறைய பழங்கள் வாங்கி கொண்டு போ என்றாள். வீட்டில் ஸ்வீட் பாக்கெட், பிஸ்கட், சாக்லேட் ஏதாவது இருக்கும். சோதனையாக அன்று ஒன்றுமே வீட்டில் இல்லை. சின்ன பொண்ணுக்கு நொறுக்கு தீனி ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு ஸ்வீட் பண்ணுவதற்கு 1/2 கிலோ முந்திரி பருப்பும் 1/2 கிலோ உலர் திராட்சையும் வைத்திருந்தாள். சமய சஞ்சீவாக கை கொடுத்ததே என்று அதை எடுத்துக்கொண்டு அண்ணம் கணவருடன் அத்தா வீட்டிற்கு சென்றாள். அத்தான் வீட்டில் எல்லா விவரங்களையும் பேசி முடித்து டின்னர் சாப்பிட்டு வீட்டுக்கு திரும்பி வர இரவு 10:30 மணி ஆயிற்று. பெரியவர்கள் எல்லாரும் தூங்காமல் ஒரே அறையில் அமர்ந்து பேசி கொண்டிருந்தனர். எல்லாருக்கும் விவரங்களை சொல்லி வேண்டியவற்றை செய்து முடித்தாள். ரொம்ப நேரம் ஆகிவிட்டது. சமயக்கார மாமியையும் வீரமலையும் காரில் வீட்டு கொண்டு விட்டு வரலாம் என்று கூப்பிட்டார் அனந்தராமன். கணவன் பேச்சை தட்ட முடியவில்லை. அவர்களை வீட்டில் விட்டுவிட்டு வீடு திரும்பி உடையை கூட மாற்றாமல் படுக்கையில் விழுந்தாள். அன்னம் இன்று காலை எழுந்தது முதல் தனக்கென்ற நேரம் ஒதுக்கி கொள்ள முடியாமல் எத்தனை வேலைகள் என்று நினைக்கும் போது மலைப்பாக இருந்தது. அப்பாடா என்று படுக்கையில் விழுந்த மனைவியை பரிதாபமாக பார்த்தார் அனந்தராமன். 8 மணி நேரம் அல்லது 10 மணி நேரம் வேலை, அதுவும் வாரத்தில் 5 நாட்கள் செய்யும் நமக்கு களைப்பும் அலுப்பும் வரும்போது வருடத்தில் 365 நாட்களும் ஓய்வில்லாமல் உழைக்கும் வீட்டு தலைவியின் பங்கு அளவிட முடியாதது. அவளுக்கு உதவ நான் என்ன செய்ய வேண்டும், அவளிடம் என்ன சொல்ல வேண்டும் என்று தெரியாமல் மனைவியை பார்த்து விழித்து கொண்டு நின்றார் அனந்தராமன். கணவர் முகத்தில் தெரிந்த பாசமும் பரிவும் அண்ணம் மனதை நெகிழ செய்தது. அண்ணம், வீட்டில் மற்றவர்களை கவனிப்பது போல உங்களை நான் கவனிக்க முடிவதில்லை. காலையில் நான் எழுவதற்கு நீங்கள் எழுந்து நடக்கப் போய் விடுகிறார்கள். இரவு வேலையெல்லாம் முடித்து வருவதற்குள் நீங்கள் தூங்கிவிடுவீர்கள். நடுவில் எனக்கு நேரம் கிடைப்பதில்லை, உங்களுக்கு தேவையானதை பார்த்து செய்வதில்லை என்ற குற்ற உணவு என்னை வருத்துகிறது. கணவர், இல்லை இல்லை, எனக்கு தான் உன்னை நினைக்கும் போது கவலையாக இருக்கிறது. அத்தா வீட்டில் நீ மிகவும் களைப்புடைய இருந்தாய். எல்லா சுமைகளையும் உன் தோளில் ஏற்றிவிட்டு நான் ஒன்றும் செய்வதில்லை என்ற குற்ற உணர்ச்சி எனக்கு தான். உனக்கு உதவ வேறு யாரும் இல்லை. நான் என்ன உதவி செய்து உன்னோட பழுவை குறைக்க முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. அண்ணம், இது என்ன, நான் வேலைக்கா போகிறேன்? 24 மணி நேரமும் வீட்டில் தானே இருக்கிறேன். உள் வேலைக்கும் வெளி வேலைக்கும் ஆள் வைத்து கொடுத்துருக்கீங்க. எங்கே போக வேண்டுமானாலும் காரை ஓட்டி கொண்டு வரீங்க. இதற்கு மேல் நீங்கள் வேறு என்ன செய்ய வேண்டும்? எனக்கு கூட சில பொறுப்புகள் இருக்கின்றன. குழந்தைகளில் யாராவது ஒருவர் நம்முடன் இருந்தால் கொஞ்சம் சமாதானமாக இருக்கும். நாம் இருவரும் தனியாக வாழ்க்கை படகை அன்றிலிருந்து இன்று வரை தள்ளி கொண்டு வருவது போல் தோன்றுகிறது. கணவன், இனியும் இப்படி தான் இருக்கப் போகிறது. குழந்தைகள் நம்மிடம் வந்து இருந்தாலும்
அவர்களது குடும்பம், குழந்தைகள், வேலை, படிப்பு என்று இருப்பார்கள். நாம் தான் அவர்களை பார்த்து வேண்டியிருக்கும். நமக்கு ஒரு வாய் தண்ணீர் நாமே தான் கருத வேண்டும். அதுதான் கால நியதி. இரவு 12 மணி. அண்ணம், நீங்கள் சொல்வது சரிதான். ஆனால் எனக்கு கொஞ்ச நாட்களாக ஒரு சலிப்பு தோன்றிவிட்டது. சீ, என்ன வாழ்க்கை இது என்று. நான் வாழ்க்கையில் ஒன்றுமே சாதிக்கவில்லையே. நான் எதற்குமே உபயோகம் இல்லாமல் போய்விட்டது போன்ற உணர்வு. எனக்கு நீங்களும் தெய்வமும் ஒரு குறையும் வைக்கவில்லை. இருந்தாலும் எனக்கு என்னை பற்றி ஒரு தாழ்வான அபிப்பிராயம் உருவாததை என்னால் தடுக்க முடியவில்லை. கணவன்: காரணம் உன்னிடம் தான் இருக்கிறது. நீ உனக்காக என்று ஒன்றும் செய்து கொள்வதில்லை. காஃபி போடுவது கூட உனக்காக நீ போட்டுக்கொள்வதில்லை. மற்றவர்களுக்கு போடும்போது நீ உனக்கு எடுத்துக்கொள்கிறாய். கல்யாணம் ஆனதுலேருந்து நான் கவனித்து வருகிறேன். நான் எதை விரும்பி சாப்பிடுகிறேனோ குடிக்கிறேனோ அதையே நீனும் சாப்பிடுகிறாய், குடிக்கிறாய். கேட்டால் எனக்கெல்லாம் ஒரே மாதிரி பிடிக்கும் என்று மழுப்புகிறாய். கணவன்: மற்றவர்களுக்கு என்ன உணவு பிடிக்கும் என்று கேட்டு செய்கின்ற உனக்கு எந்த வகையான உணவு பிடிக்கும், எந்த உடை பிடிக்கும் என்று ஒருவருக்கு தெரியாது. மற்றவர்கள் மகிழ்ச்சியே உனக்கு போதும் என்ற மனநிலை வந்துவிட்டதால் உனக்கு சலிப்பு ஏற்படுகிறது. 24 மணி நேரத்தில் உனக்கென்று ஒரு அரை மணி நேராவது ஒதுக்கிக்கொள். அந்த நேரத்தில் உனக்கு பிடித்த எதையாவது செய். இல்லையென்றால் அந்த அரை மணி நேரம் கண்ணை மூடிக்கொண்டு படுக்கையில் படுத்துரு. வேலையை சொல்லிக்கொண்டு எழுந்து போகாத. அண்ணா, உங்களுக்கு என்று பிரத்யேகமாக நான் ஒன்றும் செய்வதில்லை என்பதில் உங்களுக்கு வருத்தம் ஒன்று இல்லையே? கணவன்: நீ என்ன செய்யவில்லை? இந்த குடும்ப பாரத்தை நீந்தான் முழுவதுமாய் சுமக்கிறாய். எனக்கு பிடித்த உணவாக பார்த்து சமைத்து போடுகிறாய். என்னுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துகிறாய். எனக்கென்று ஒரு வேலையோ பொறுப்போ தருவதில்லை. நீ வேறு என்ன செய்ய வேண்டும்? கணவன்: நாளையிலிருந்து வீட்டு பொறுப்பில் ஏதாவது ஒன்றையோ அதற்கு மேலேயோ எனக்கு கொடு. வீட்டு கணக்கை பார்க்கும் பொறுப்பை வேண்டுமானால் நான் ஏற்றுக்கொள்கிறேன். அண்ணம்: உங்களுக்கு அலுவலகத்தில் பொறுப்புகள் அதிகம் என்பதால் தான் நான் வீட்டு பொறுப்பை உங்களுக்கு தருவதில்லை. வீட்டை பராமரிக்க தேவையான பணத்தை கேட்டபோது கொடுத்து விடுகிறீர்கள். அதற்கு கணக்கும் கேட்பதில்லை. அண்ணம், உங்களுக்கு ஒரு புது வேலை கொடுக்கிறேன். நாளை முதல் தினமும் இரவு 7:30 முதல் 8:00 வரை 4 பெரியவர்களிடம் பேசுங்கள். அரசியல், ஆன்மீகம் என்று எதை பற்றி வேண்டுமானாலும் இருக்கட்டும். அவர்களுக்கு அது மிகுந்த மகிழ்ச்சியை தருவதுடன் எனக்கு அரை மணி நேரம் ஓய்வு தரும். அண்ணா, சின்னவளுக்கு வீட்டில் அந்த வாரம் நடந்ததை விவரமாக எழுதி மின்னஞ்சல் செய்ய வேணும். பேசினால் போதாது என்கிறாள். எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் பெரிய பையனிடமும் பெரிய பெண்ணிடமும் அரை மணி நேரம் பேசுங்கள். சின்ன பையன் வீட்டுக்கு வரும்போது தினமும் அவனுடன் ஒரு அரை மணி நேரம் நடந்து விட்டு வாருங்கள். எனக்கும் இன்னொரு அரை மணி நேரம் ஓய்வு கிடைக்கும். கணவன் சிரித்து கொண்டு மெல்ல எனக்கு வீட்டில் உள்ள எல்லோரிடம் அரை மணி நேரம் பழக்கத்தை ஏற்படுத்துகிறார். நல்லதுதான். எனக்கும் இது ஒரு புதிய அனுபவமாக இருக்கும். அண்ணா, இதில் ஒரு சுயநலமும் உண்டு. நம் இருவரில் யார் முதலில் போகப் போகிறோம், யார் இருக்க போகிறோம், ஆண்டவனுக்கு தான் தெரியும். ஒருவேளை நான் முன்னால் போனால் உங்களுக்கு வாழ்க்கையில் இவர்களுடன் ஒரு பிடிப்பு வர வேண்டும் இல்லையா? பெண்களுக்கு பரவாயில்ல, குடும்ப காரியங்களில் எங்களை ஈடுபடுத்திக் கொள்வோம். உங்களுக்கு என்று ஒரு பொழுதுபோக்கு கூட நீங்கள் வைத்து கொள்ளவில்லை. கணவன்: சில விஷயங்கள் நம்முடைய கையில் இல்லை. ஆகவே அதை பற்றி சிந்தித்து மனதை வருத்தி கொள்வதில் அர்த்தமில்லை. நம்முடைய முன்னோர்கள் சொன்னது போல நாளைய நாராயணன் பார்த்துக்கொள்வான் என்று விட்டுவிட்டு நம்முடைய வேலையை நாம் செய்வோம். நாம் இனி ஒரு மாறுதலான வாழ்க்கையை பற்றி சிந்திப்போம். கணவன்: உனக்கு பாட்டு, நடனம் பிடிக்கும். அதற்கு உண்டான வகுப்பில் சேர். உனக்கு கார் ஓட்ட தெரியும். ஒரு கார் வாங்கி தருகிறேன். காரை ஓட்டி கொண்டு தனியாக செல்வதற்கு பழகிக்கொள். மனதிற்கு பிடித்த புதிய காரியங்களை செய்யும்போது உன்னுடைய அலுப்பு பறந்துவிடும். வாசல் கதவை படபடவென்று தட்டுகின்ற சத்தம் கேட்டது. சுவர் கடிகாரம் மணி 4 என்றது. அன்னை எழுந்து கதவை திறந்தாள். 2 அம்மாக்களும் கவலை தோய்ந்த முகத்துடன் நின்று கொண்டிருந்தார்கள். என்ன அண்ணா, மணி 4 இன்னும் உன்னுடைய அறையில் விளக்கு எரிகிறது. யாருக்கு என்ன உடம்பு என்று பதட்டத்துடன் கேட்டார்கள். அதெல்லாம் ஒன்றுமில்லை, பேசி கொண்டிருந்தோம். நேரம் போனது தெரியவில்லை என்று அவர்களை அனுப்பி வைத்துவிட்டு விளக்கை அணைத்தாள் அண்ணம். படுக்கையில் அமர்ந்து கொண்டு கணவனுடன் பேசத் தொடங்கினான். அண்ணம்: சரி, நாளையிலிருந்து நாம் இருவரும் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குவோம். கல்யாணமான புதிதில் கூட நாம் இவ்வளவு பேசியதில்லை. கணவன்: சரி, இருவருடைய குற்ற உணர்ச்சியும் போய்விட்டதல்லவா? இனியும் 1:30 மணி நேரம் இருக்கிறது. படுத்து தூங்கு. எனக்கு காலையில் நடக்கப் போக வேண்டும். உன் அடுத்த நாளும் தொடங்கிவிடும். அது சரி, காலையில் யாரிடம் தினமும் பேசுகிறார்?
யார் அந்த சிநேகிதி? அண்ணா, அதுவா? கண்ணாடியில் காணும் என் பிம்பம்தான் ராணி என்று பேரை சூட்டியிருக்கிறேன். தினமும் காலையில் என்னுடன் பேசுவாள் என்று சொல்லி சிரித்தாள். அண்ணா, சரி தூங்கலாமா என்று கேட்டவள் கணவர் மார்பில் கையை போட்டபடி உடனே தூங்கிவிட்டாள். அவளையே பார்த்து கொண்டு அருகில் படுத்திருந்த அவளது கணவரும் மெல்ல கண்ணாயர்ந்தாள். இன்னும் 1.5 மணி நேரத்தில் அலாரம் அடிக்கும். மற்றொரு புதிய நாள் பிறக்கும். அந்த புதிய நாளையும் பள்ளி சிறுமியைப் போல் துள்ளி எழுந்து அண்ணா வரவேற்பாள். முடிவுரை: வேலைக்கு செல்லும் பெரும்பான்மையான ஆண்களின் நினைப்பு, நான் குடும்ப பாரத்தை முழுவதும் தாங்குகிறேன். என் மனைவிக்கு என்ன, அவர் நிம்மதியாக வீட்டிலேருந்து ஓய்வு எடுத்துக்கொள்கிறாள். இப்படி நினைக்கும் ஆண்கள் வாழ கடைசி நாட்களிலும் ஏன் விடுமுறை நாட்களிலும் கூட மனைவிக்கு துணையாக உதவி செய்வதில்லை. அவர்களுக்கு வாரம் 5 நாட்கள், அதாவது 40 அல்லது 45 மணி நேரம் வேலை செய்த களைப்பு. வீட்டு தலைவின் வேலை வாரத்தின் 7 நாட்கள், வருடத்தில் 365 நாட்கள். அதை பலர் உணர மறுக்கிறார்கள். பெண் குழந்தையின் தாலாட்டு பாடலில் அழகாக சொன்னார் கவியரசர் கண்ணதாசன். பெண்களுக்கு தூக்கம் 2 முறைதான், பிறப்பில் பின்பு இறப்பில். வீடு என்ற சிறிய உலகை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சமர்ப்பணம்.